வணக்கம் தோழி. அதாவது ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் ஆகஸ்ட் 4 அதாவது இன்றைய தினம் தனது 81வது வயதில் காலமாக இருக்கின்றார். ஒரு மாதத்திற்கு முன்பு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனையால் அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய தற்போதைய முதல்வரான அவருடைய மகன் ஹேமந்த் சோரன் இவருடைய மறைவை தனது தந்தையான சிபு சோரனுடைய மறைவு குறித்து எக்ஸ் பதிவின் மூலமாக அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஜார்க்கண்ட் அரசியலில் சிபு சோரன் ஒரு முக்கிய நபராக இருந்தார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அவருக்கு மறைவு குறித்து தற்பொழுது நாம் பார்த்து வந்த செய்தி தொடர்பாக ஜூன் மாத கடைசி வாரத்தில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிறிது காலம் சிகிச்சை பெற்று வந்தார். சிபு சோரனுடைய வாழ்க்கை மற்றும் இழக்கப்பட்டவர்கள் பார்க்கும்பொழுது ஆரம்பகால வாழ்க்கை அதனை பார்க்கும்பொழுது சாந்தலி குடும்பத்தில் பிறந்த சிபு சோரன் ஜார்க்கண்ட் இயக்கத்தினுடைய அவர் தலைவராக முக்கியத்துவம் பெற்றிருந்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பலமுறை அவர் பணியாற்றி இருக்கின்றார். மாநில அரசியல் மற்றும் கொள்கைகளை வடிவமைப்பதில் அவர் முக்கிய பங்கு வைத்திருக்கின்றார் என்பது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அவருடைய மகன் ஹேமந்த் சோரன் தற்போது ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருக்கின்றார். அவர்கள் குடும்பமானது தீவிர அரசியலில் ஈடுபட்டிருப்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். சிபு சோரனை பொறுத்தவரையில் ஒரு மூத்த இந்திய அரசியல்வாதியாக அவர் தற்பொழுது 81 வயதில் அவர் காலமாயிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய நிறுவனர் ஆவார் இந்த சிபு சோரன். நான் பார்த்தது போல பீகாரில் இப்போது அது ஜார்க்கண்ட் பீகாரில் அந்த ராம்கர் மாவட்டத்தில் தான் நெம்ரா கிராமத்தில் ஜனவரி 11, 1944 இவர் சிபு சோரன் பிறந்தவர். சந்தால் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர். ராம்கர் மாவட்டத்தில் அவர் பள்ளி படிக்க முடித்திருந்தார். ஜார்க்கண்டின் 3வது முதலமைச்சராக 3 முறை அவர் பணியாற்றி வருகின்றார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். 2005 10 நாட்கள் முதலமைச்சராக இருந்திருந்தார். அதன் பிறகு 2008 முதல் 2009 வரையிலும், அதன் பிறகு 2009 முதல் 2010 வரையிலும் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். மத்திய அமைச்சரவையில் 3 முறை அவர் பணியாற்றி இருக்கின்றார். நிலக்கரித்துறை அமைச்சராக இருந்திருக்கின்றார். 2004 அதன் பிறகு 2004 முதல் 2005 வரை, அதன் பிறகு 2006 அவர் அமைச்சராக இருந்திருக்கின்றார். அது மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக 1980 முதல் 1984 வரையிலும், 1989 முதல் 1998 வரையிலும், 2002 முதல் 2019 வரையிலும் மக்களவையில் தும்கா தொகுதியை அவர் பிரதிநிதிப்படுத்தி அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருந்தார் என்பது நம்ம அறிந்த ஒன்றுதான். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய தலைவராக அவர் பணியாற்றியிருந்தார். அது மட்டுமில்லாமல் பல்வேறு சர்ச்சைகளிலும் அவர் சிக்கியிருந்தார். தனது முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சசிநாத் ஜா கொலை செய்யப்பட்டதற்காக 2006 குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. பின்னர் 2007 டெல்லி உயர்நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டிருந்தார். இது போன்ற சில சர்ச்சைகளிலும் அவர் சிக்கியிருந்தார். இந்த நிலையில்தான் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுடன் கடந்த மாதம் ஜூன் மாதம் டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். வெண்டிலேட்டர் உதவியுடன் அவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தகவல் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது தன்னுடைய 81வது வயதில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் காலமாக இருக்கின்றார்.